வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸ்ல வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பத்தி பார்த்தோம். இப்போ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பத்தி பார்க்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய பாடிஸ் கொடுப்பாங்க இல்லையா, நிறைய அமைப்புகள். அந்த பாடி வந்து உங்களுக்கு தெரியணும், அது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, அந்த பாடி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா. அந்த பாடி கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருந்துச்சு அப்படின்னா அரசியலமைப்புல தெரிவிச்சிருப்பாங்க, சரத்தின் மூலியமா தெரிவிச்சிருப்பாங்க. சில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க, அரசியலமைப்புல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆட் பண்ண சில பாடிஸா இருந்துச்சு அப்படின்னா எந்த சட்ட திருத்தம் மூலியமா ஆட் பண்ணாங்க? ஸ்பெஷல் கமிஷன் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா அது ஒரு ஆர்டிக்கல் நம்பர் கொடுத்து கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஆட் பண்ணாங்க? 1956 7வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணாங்க. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி 102வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சில பாடிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில், இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலும் 270 அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்ட பாடிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். கான்ஸ்டிடியூஷன்ல அல்லாத அமைப்புகள் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் சாராத அமைப்புகள் அப்படின்னு சொல்லிடலாம், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னு. ஆனா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்லயே 2 இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்தது, கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்காதது. கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்காத அமைப்புகள் 2 இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான அமைப்பு. இது ஏன் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த ஸ்டாச்சுட்டரி பாடியா, நான் ஸ்டாச்சுட்டரி பாடியா, கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இந்த மாதிரி கேள்வி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய பாடிஸ் சரிங்களா. ரொம்ப இப்போ நம்ம பார்க்க போறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல இம்பார்ட்டன்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தான். மொத்தமா எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு, நிறைய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் மோர் ஆர் லெஸ் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலயே பார்த்து கவர் பண்ணிடுவோம். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அவ்வளோ இருக்கு. எல்லா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பத்தி நம்ம படிக்க முடியாது. நியூஸ் பேப்பர்ல அப்படியே ஒரு சட்டம் மூலியமா கொண்டு வந்துட்டு ஒரு அமைப்புமே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் தான். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அது கீழே கொண்டு வந்துட்டு அந்த வைல்ட் லைஃப் செக்யூரிட்டி கவுன்சில், வைல்ட் லைஃப் கவுன்சில், இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது ஒரு சட்டம் மூலியமா கொண்டு வந்திருக்கு. இப்போ அது மாதிரி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி ரெண்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்டாச்சுட்டரி சட்டப்பூர்வமான அமைப்பு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அமைப்போட பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸ்டாச்சுட் பேக்கிங் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, அவ்வளவுதான். நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது எந்த விதமான சட்டமும் பேக் பண்ணாதது, எந்த விதமான சட்டமும் இல்லாம டைரக்டா ஒரு எக்ஸிகியூட்டிவ், ஒரு நிர்வாகத்தோட ரிசல்யூஷன் மூலியமா, பிரசிடென்டோட ரிசல்யூஷன் மூலியமா கொண்டு வரப்பட்டதுதான் வந்து நான் ஸ்டாச்சுட்டரி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். 1992 ஒரு சட்டம் மூலியமா கொண்டு வரப்பட்டது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாச்சுட்டரி பாடி. நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நித்தி ஆயோக். திங்க் டேங்க், பிளானிங் கமிஷன் 2014 என்டிஏ கவர்மெண்ட் வந்தவொடனே 2015 பிளானிங் கமிஷன், இது வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிளானிங் கமிஷன் மூலியமா 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிளானிங் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல இருந்து கிட்டத்தட்ட 12th 5 இயர் பிளான் 2017 வரைக்கும் நம்ம 5 இயர் பிளானை ஃபாலோ பண்ணோம். 5 இயர் பிளான் நடுவில் 2015 ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் 5 இயர் பிளான் அந்த கான்செப்ட் ஆனா அதுக்கு பதிலாக நித்தி ஆயோக்னு ஒரு அமைப்பை கொண்டு வருவோம், திங்க் டேங்க் கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்தது. இட் இஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் நார் ஸ்டாச்சுட்டரி அப்படி சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன்லயும் இல்ல, எந்தவித சட்டமும் இல்ல, அப்படி கொண்டு வரப்பட்ட சில அமைப்பு தான் நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி நித்தி ஆயோக். சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அது ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. எந்த விதமான சட்டம் மூலியமாவும் கொண்டு வரல. இப்போ இந்த நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பத்தி நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் முதல்ல இருக்கு. நித்தி ஆயோக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்துல இன்னும் இதை பத்தி டீட்டெயில்டா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அவங்களோட வேலை, அது வந்ததுக்கான காரணம், 5 இயர் பிளானை எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நித்தி ஆயோக் வந்துச்சு, நித்தி ஆயோகோட பிளஸ் என்ன, நித்தி ஆயோகோட மைனஸ் என்ன, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. நிறைய பேர் இதை கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு நினைச்சுப்பாங்க. படிக்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், இல்லை படிக்கும் போதே தவறுதலா படிச்சிருப்பாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இட்ஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்படி நேஷனல்ல ஒரு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்கோ அதே மாதிரி மாநில மனித உரிமைகள் ஆணையமும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கு.
கேரளாக்குன்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர் சென்னையில் அடையார் பக்கத்தில் இருக்கு. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, ஸ்டாச்சுட்டரி பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சாராத அமைப்புன்னு சொல்லலாம், ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இதெல்லாம் சந்தானம் கமிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான குழு. அந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் பேரில் உருவானதான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 21 ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு டீத் கொடுக்குற மாதிரி, அதுக்கு பவர் கொடுக்குற மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதே மாதிரி ஸ்டேட்ல, மாநிலங்கள்ல வந்து மாநில தகவல் கண்காணிப்பு ஆணையம். அடுத்ததா வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய கண்காணிப்பு ஆணையம். இந்த விஜிலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே இது வந்து விஜிலன்ஸ் கண்காணிப்புக்காக. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மெஷினரிஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எங்கேயாவது லஞ்சம் ஊழல்லாம் இருக்கா, அதை வந்து பார்க்கறதுக்காக இருக்கிறது தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக்பால், லோகாயுக்தா. லோக்பால் லோகாயுக்தாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி. இதோட ரெண்டுத்தோட வேலையும் மோரல்லெஸ் சிம்பிள் தான். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட வேலை என்ன? குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் லஞ்சம் ஊழல் பண்றாங்களா, அது மட்டும் இல்ல பப்ளிக் செக்டர்ல இருக்கக்கூடிய சில கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், அதே மாதிரி பேங்கிங்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் அந்த எம்ப்ளாயிஸ், இவங்கெல்லாம் எங்கேயாவது மக்கள்கிட்ட வந்து லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி பண்றாங்களா, அவங்களோட வேலையை மிஸ்யூஸ் பண்றாங்களா, எங்கேயாவது ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா, ஓவர் ஸ்டெப் பண்றாங்களா, இதெல்லாம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாட்ச் பண்ணும். லோக்பாலும் அதே வேலை தான். லோக்பால் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், குரூப் ஏ, குரூப் பிக்கு மேல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், இவங்களோட கரப்ஷன் கேசஸ் எல்லாம் வந்து விஜிலன்ஸ் பண்றது, அதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து லோக்பால். இப்போ ரீசெண்டா இந்த 2013 கொண்டு வந்தது தான் லோகாயுக்தா சட்டம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில வந்து அண்ணா ஹசாரே தலைமையில இப்போ இருக்கக்கூடிய மிஸ்டர் கெஜ்ரிவாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வெளிப்படையாக தெரிஞ்சது வந்து இந்த லோகாயுக்தா வரணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்து மூலியமா, அண்ணா ஹசாரேவோட அந்த போராட்டம் மூலியமா 2013 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் கெஜ்ரிவால் வந்து எலெக்ஷன்ல நின்னாரு, டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. பியூரோக்ராட் டர்ன்டு சக்சஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டர், பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவாலை சொல்லுவாங்க. இது மூலியமா தான் அவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சார். லோகாயுக்தா பத்தியும் சிம்பிளா பார்க்கலாம். லோக்பால் சென்ட்ரல் லெவல்ல, லோகாயுக்தா ஸ்டேட் லெவல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்ததா சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பாடி. இப்போ நியூஸ்ல எல்லாம் பெரிய அளவில் வந்துருக்கு. சுப்ரீம் கோர்ட் இதை வந்து கேஜ்டு பேரட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. 2020-21 நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும், டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் சுப்ரீம் கோர்ட் எதுக்காக சிபிஐ கேஜ்டு பேரட்னு சொல்லுச்சு அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா வந்துருச்சு. இப்போ சிபிஐ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். சிபிஐ எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன், கரப்ஷன் கேசஸும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அதை தாண்டி இன்னும் பெரிய பெரிய ஆம்பிட்ல இருக்கு, கிரைம் கேசஸ், கிரிமினல் கேசஸ் கூட அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆனால் சிபிஐல இருக்கக்கூடிய ஹெட் டைரக்டருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கரப்ஷன் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு கரப்ஷன் கேசஸ் இன்வால்வ் பண்ற ஒரு அமைப்பு, அதோட டைரக்டர் அவர் மேலேயே ஒரு கரப்ஷன் கேஸ் இருக்கு, அவரே கரப்ஷன் வாங்கியிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காரு, அப்போ இது எப்படி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து சிபிஐ வந்து இது பண்ண ஐ மீன் பெரிய அளவில் வந்து விவாதத்துக்குள்ளாச்சு. அதே மாதிரி சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ்ல இப்போ பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பொலிட்டீஷியன்ஸ், மிஸ்டர் சிதம்பரம் அவரோட மேல, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இவங்க மாதிரி நிறைய பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யூஸ் பண்ணி, சரிங்களா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யூஸ் பண்ணி இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கரப்ஷன்ஸு, மணி லாண்ட்ரிங், சரிங்களா, அந்த பெரிய பெரிய கிரிமினல் கேசஸ், எக்கனாமிக் கிரிமினல் கேசஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா பொலிட்டிக்கல் மோட்டிவா வந்து நிறைய பொலிட்டிக்கல் சாதகமா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் நியூஸ்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப நித்தி ஆயோக், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், லோக்பால் மற்றும் லோகாயுக்தா. இது வந்து இம்பார்ட்டன்டான நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸா இப்போ வந்து பாலிட்டியில பார்க்க போறோம். இதை தாண்டியும் நிறைய நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் வந்து பாலிட்டியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பார்ப்போம். இப்போ இதுலேயே வந்து நித்தி ஆயோக் ஸ்டார்டிங்ல இருக்கிறது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல், நான் ஸ்டாச்சுட்டரிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கான்ஸ்டிடியூஷனும் இல்லை, ஸ்டாச்சுட்டரியும் இல்லை அப்படிங்கிறதுக்கான
ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த முக்கியமான நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை பத்தி இனி வரக்கூடிய இந்த கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நித்தி ஆயோக் நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடிக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது வந்து 65 வருஷமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1950ல ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ரஷ்யாவை பார்க்குறாரு, யூஎஸ்எஸ்ஆர் பார்க்குறாரு. அவங்களோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக இருக்கு. அவங்க இந்த மாதிரி 5 இயர் பிளானை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 5 இயர் பிளானை நம்மளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன? அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட் 3 5 இயர் பிளான் நல்லா பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில வார்ஸ் காரணமா அவங்க பாலிசிஸ் வந்து மிஸ்பிளேஸ் காரணமா அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸ் நிறைய பெரிய சரிவை நோக்கி போச்சு. அதுக்கப்புறம் 8th 9th 5 இயர் பிளான் மறுபடியும் ஒரு பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 11th 12th 5 இயர் பிளான் நடந்துட்டு இருக்கும்போதே 2014 என்டிஏ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நிறுத்திட்டு, ஐ மீன் பிளானிங் கமிஷன் இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது. ஸோ நிதி அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். நிறைய இடங்கள்ல வந்து இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. குரூப் 4 அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இன்ஸ்டிடியூட்டுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. அதில் இன்ஸ்டிடியூட்டும் வருது, இன்ஸ்டிடியூஷனும் வருது. கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஃபாருக்கு பதிலாக ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. அதுவே ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. அது எந்த ஆண்டு வந்துச்சு டேட்டோட, அதே மாதிரி இது எந்த ஆண்டு வந்துச்சு டேட்டோட. ஜனவரி 1 2015 வந்திருக்கு. நிறைய பேர் 2014 போட்டுருவாங்க, 2016 போட்டுருவாங்க. 2015 தான் ஆக்சுவலாக பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங். ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிளானிங் கமிஷன் பண்ண வேலையா இப்போ நித்தி ஆயோக் பண்ணுது. நித்தி ஆயோக்னு ஒரு பாடி கொண்டு வந்துட்டு இதோட சேர்மேனா பிரைம் மினிஸ்டரே இருந்துட்டார். ஆல்ரெடி இருந்த பிளானிங் கமிஷனோட சேர்மனும் பிரைம் மினிஸ்டர் தான். இதுல இன்னொரு என்ன பிளஸ்னா, முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு டவுன் பாடி அப்படி சொல்லுவாங்க. டாப் டு டவுன் அப்ரோச். மேலே இருக்கிறது முடிவு பண்ணிடுவாங்க, மேலே இருக்கிறது முடிவு பண்ணி கீழே இருக்கிறவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நித்தி ஆயோக் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டு டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவு பண்ணும்போது கீழே இருக்க எல்லாத்தையும் வச்சு ஒரு கவுன்சில் மாதிரி வச்சு அந்த நித்தி ஆயோக்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி நிறையா ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, நிறையா பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபுல் டைம் மெம்பர்ஸ். பார்ட் டைம் மெம்பர்ஸ்னா அவங்களோட அவங்க அவங்க வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஃபுல் டைமாக அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, பெரிய பெரிய கார்பரேட்டில் இருப்பாங்க. அவங்களோட பார்ட் டைம் அவங்களோட ஒர்க்கை அவைல் பண்ணி கண்ட்ரியோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் நித்தி ஆயோக். ஜனவரி 1 2015 வந்து நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் கிரியேட்டட் பை எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன். இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த விதமான சட்டத்தோட பின்னடைவும், எந்த விதமான சட்டம் மூலியமாவும் கொண்டு வரல, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வரல. ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலியம் நிர்வாகத்தோட தீர்மானத்தால அப்படியே கொண்டு வரப்பட்ட ஒரு பாடி தான் இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் தான் குறிப்பிடுவாங்க. இதோட காம்போசிஷன்ஸ் இதில் யாரெல்லாம் இருப்பா, அதோட தலைவர் சேர்பர்சன் யாரு அப்படின்னா டிஃபால்ட்டா எக்ஸ் அஃபிஷியோ பிரைம் மினிஸ்டர். அப்போதைக்கு யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ பதவி நிமித்தமாக அவங்க வந்து நித்தி ஆயோக்கின் சேர்மேனாக நியமிக்கப்படுவார். பிரைம் மினிஸ்டரா இருந்து ஒன்ஸ் அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ் அஃபிஷியோ அந்த இந்த சேர்மேன் பொசிஷனும் வேக்கண்ட் ஆயிரும். ஸோ பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது பதவி நிமித்தமாக சேர்மேனா இருக்காரு. இதே தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் பதவி நிமித்தமாக என்னவா இருக்காரு, சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபாவா இருக்காரு இல்லையா. அந்த மாதிரி தான் பதவி நிமித்தமாக இதோட சேர்பர்சனா இருக்காரு. வைஸ் சேர்பர்சன் ஒருத்தர், அது யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணிப்பாரு. அவருக்கு ஒரு வைஸ் சேர்பர்சனும் அப்பாயிண்ட் பண்ணிப்பாரு. கவர்னிங் கவுன்சில்னு ஒரு கவுன்சில், ரீஜனல் கவுன்சில்னு ஒரு கவுன்சில், ஸ்பெஷல் இன்வைட்டி சிறப்பு அழைப்பாளர்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 வச்சிருக்காங்க. ஆளும் குழு கவர்னிங் கவுன்சில்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்ஸ். இதான் சொன்னேன், பாட்டம் டு டவுன் அப்ரோச். ஸோ சீஃப் மினிஸ்டர், முதல் மந்திரிகள், முதலமைச்சர்கள், எல்லா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர்ஸும் இந்த கவர்னிங் கவுன்சில் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க இந்தியாவுக்கு அடுத்த பிளானிங் எப்படி பண்ணலாம். அண்ட் யூடிஸ் ஹேவிங் லெஜிஸ்லேச்சர்ஸ், எங்கெல்லாம் வந்து சட்டமன்றங்கள் இருக்கோ, பாண்டிச்சேரி, புதுச்சேரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, இந்த 2 சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஐ மீன் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்துப்பாங்க. கெஜ்ரிவால், டாக்டர் கெஜ்ரிவாலும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரும் ஜாயின் பண்ணிப்பாங்க. அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் அதர் யூட்டிஸ். ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ், மற்ற யூட்டிஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்.
அந்தமான்ல லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருக்கு. ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இல்ல டமன் அண்ட் டியூல லெஃப்டினன்ட் கவர்னர் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷனும் இருக்க மாதிரி கவர்னிங் கவுன்சில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ரீஜனல் கவுன்சில். பிராந்திய கவுன்சில் அப்படிங்கிறது வந்து டு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ். ஒரு ரீஜனல் கவுன்சில், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனல் கவுன்சில், அந்த ஏதோ ஒரு இஷ்யூக்காக ஆரம்பிப்பாங்க. அஸ்ஸாம்ல வெள்ளப்பெருக்கு, அந்த இஷ்யூக்காக ஒரு கவுன்சில் போடுறாங்க. அந்த கவுன்சில்ல அந்த ரீஜன்ல யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பீப்புள்லாம் இருப்பாங்க. சென்ட்ரல்ல இருந்து இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் டிஃபால்ட்டா இருப்பாரு. அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் மட்டும். இப்போ சவுத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அப்போ எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கவுன்சில் போடுவாங்க. அவங்க மட்டுமே மெம்பர்ஸா இருப்பாங்க. ஸ்பெஷல் இன்வைட்டீஸ், எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கலாம் யாரு அப்படின்னா வந்து நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ், வேற எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு சேர்த்திக்க முடியாது. ஏன்னா அவங்க அதை விட அங்க நல்லா வேலை, நிறைய சம்பளம், அவங்களுக்கு ஒரு வேலை பிடிக்காது, அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைமா கூப்பிடுவாங்க. பார்ட் டைமா வந்து 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் பார்ட் டைமா இதுக்குண்டான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு இதுக்குண்டான ரெமுனரேஷனை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் யாரெல்லாம் நியமனம் பண்றாரோ அவங்களும் இந்த கவுன்சில்ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நித்தி ஆயோக். இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்தது பிளானிங் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் சென்ட்ரலோட ரெப்ரசன்டேஷன்ல மட்டுமே அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டாப்ல இருந்து டவுனுக்கு அப்ரோச் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டா ஒரு முடிவு பண்ற மாதிரி இந்த காம்போசிஷன் அமைஞ்சிருக்கு. இதுதான் வந்து நித்தி ஆயோக வந்து இந்த காரணமா தான் நித்தி ஆயோக வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெடரல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்கு வந்து இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன்ல நித்தி ஆயோக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல எழுதும்போது எக்ஸாம்பிளாகவும் குறிப்பிடலாம். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், சரிங்களா, மாநில அமைச்சர்கள் பதவி, அவங்களுக்கு ஈக்குவலண்டான போஸ்ட் வந்து அது ஃபுல் டைம் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. லீடிங் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு பார்ட் டைம் மெம்பர்ஸும். அது போக எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கவங்க. 4 யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்றது, சரிங்களா. பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட இல்ல நியமிக்கப்பட்ட 4 யூனியன் கவுன்சில் அமைச்சர்களும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இருப்பாங்க. அது போக சீஃப் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் யார் பண்ணுவா அப்படின்னா வந்து பிரதமரால் நியமிக்கப்படுவாங்க. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், தலைமைச் செயற்குழு, செக்ரட்டரி தேவைப்பட்டால் நியமித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நித்தி ஆயோக் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் மூலியமா பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி அடுத்தது இந்தியாவில் எப்படி பிளான் பண்ணலாம், ஒரு நிர்ணயம்லாம் இல்லை 5 வருஷத்துல பிளான் பண்ணணும்னு இல்லை, கால அவகாசம் இல்லை. சிலதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தேவைப்படாது, சில வருஷத்துக்கு 3 வருஷம் 2 வருஷத்துல முடியும். சிலது பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் பெரிய பிளான் போட வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபைன்டா எவ்வளோதான் காலகட்டம்னு ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாம ஒரு பிளானிங் கமிஷனுக்கு பதிலா இந்த திங்க் டேங்கா வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இந்த நித்தி ஆயோக் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நித்தி ஆயோகோட காம்போசிஷனும் நித்தி ஆயோக்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் பார்த்துக்கோங்க. இதான் வந்து இம்பார்ட்டன்டான நித்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்ல வந்து ஸ்பெஷலைஸ்டு விங்ஸ், சிறப்பு பிரிவின் ஒன்று, ரிசர்ச் விங் ஆராய்ச்சி விங்கு, கன்சல்டன்சி விங் ஆலோசனை பிரிவு, டீம் இந்தியா விங் இந்தியா பிரிவுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிவுகள் நிறைய இருக்கு. அந்தந்த பிரிவுக்கு அந்தந்த அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2021 தற்போது நித்தி ஆயோகோட சேர்பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும், வைஸ் சேர்பர்சன் டாக்டர் ராஜீவ் குமாரும், அதே மாதிரி சிஇஓ பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அமிதாப் கந்த். ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி புதுசா ஏதாவது அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அது கேள்வியா வரும். ஸோ யார் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன், யார் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன், சண்முகம் அப்படிங்கிறது புதுசாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரி புதுசா அப்பாயின்மெண்ட், புதுசா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்புலரான ஃபிகர்ஸ் ரிலீஸ் பண்ண புக், சசி தரூர் ரிலீஸ் பண்ண புக்ஸ் ஆகட்டும், சேட்டன் பகத், இந்த மாதிரி பாப்புலர் ஃபிகர்ஸ் ரிலீஸ் பண்ண புக்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் பெயர்கள்லாம் வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸையும் இதுக்காக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து ஹியூமன் ரைட்ஸ், சரிங்களா. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தியும், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மனித உரிமை சார்ட்டர், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது வந்து 10 டிசம்பர் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். இது ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து 1948ல யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை பொது சபையில வந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும்
டிசம்பர் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப குரூப் 2 குரூப் 1லயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 2020 குரூப் 1ல வந்து ஒரு டேட் இயர் பேஸ்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேட்ஸ் படிக்கும்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து இது வந்து பெரிய அளவில் யூஸ் ஆகும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் ஹியூமன் ரைட்ஸ் சாசனம் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஐக்கிய நாடு யுனைடெட் நேஷன் அவங்க வந்து 1948ல யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாசனத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த நாள வருஷம் ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்றும் இல்லை. 1949 இல்லை, 50 இல்லை, 93ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று இன்னும் ஸ்டாச்சுரி பாடியா தான் இருக்கு. இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா மாத்துங்க அப்படின்னு பெரிய அளவில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மாற்றப்படல. Human rights are rights inherent to all human beings, regardless of race, sex, nationality, ethnicity, language, religion or any other status. எந்தவித பாகுபாடும் இல்லாம மனிதனா பிறந்துட்டாலே அவனுக்கு சில இன்ஹரண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அவன் மனிதனால் பிறந்தப்பட்டதுக்காக அவனுக்கு சில உரிமைகள் வழங்கப்படுது இல்லையா, அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகள் என்பது இனம், பாலினம், தேசியம், மொழி, மதம் அல்லது வேறு எந்த நிலையிலும் பொருட்படுத்தாமல், இது எல்லாம் காரணம் காட்டாமல் அனைத்து மனிதருக்கும் உள்ளார்ந்த உரிமைகளாகும். இன்ஹெரண்ட் ரைட்ஸ், மனிதனா பிறந்தப்பட்ட உலகத்துல அவனுக்கு சில ரைட்ஸ் இருக்கு டிஃபால்ட்டா, அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். என்னெல்லாம் ரைட்ஸ்? ரைட் டு லைஃப், வாழ்றதுக்கான உரிமை, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான உரிமை. ஸோ அதனாலதான் சிசு 6 மாசம் தாண்டிடுச்சுன்னு வைங்க, 24 வீக்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா அபார்ஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த சிசுக்கு ஹார்ட் பீட் வந்துடும், அதுக்குன்னு ஒரு உயிர் வந்துடும். அப்ப அந்த கரு வந்து கொல்லக்கூடாது. அது வந்து ஒரு உயிரை கொல்ற மாதிரி. அது மனிதனா வந்துருச்சு, இந்த பூமிக்குள்ள மனிதனா வந்துருச்சு. அப்ப அதுக்கு மனித உரிமை இருக்கு, ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த 24 வீக்ஸை வந்து அபார்ஷனுக்குன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. 20 வீக்ஸ் கம்மியா அபார்ஷன் பண்ணிக்கலாம். 20ல இருந்து 24 வீக்ஸ்க்குள்ள அபார்ஷன் பண்ணும் அப்படின்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சில கேட்டகரி ஆஃப் விமனுக்கு தான், ரேப் விக்டிம்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய விமன்ஸ், இல்ல விடோடா இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லேபிள்டா இருக்காங்க, மென்டலி அப்நார்மலா இருக்காங்க, ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படும், போத் விமன் அண்ட் அந்த ஃபீட்டஸ் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், பிசிக்கல் மென்டல் ஹெல்த் கண்டிஷன், இந்த மாதிரி சில காரணத்துக்காக 24 மாசம் வரைக்கும் கொடுக்காங்க. வீக் வரைக்கும் 24 வீக் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது 6 மாசம். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டும் 24 வீக்கை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அபார்ஷனுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மேக்சிமம் இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 18-20 வீக்கு கம்மியா தான் பர்மிஷன். இந்தியா இன்னும் சில கண்ட்ரீஸ் 24 வீக் வரைக்கும் வச்சிருக்காங்க. 24 வீக்குக்கு மேல எந்த கண்ட்ரிலையும் பாத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மெயினான ரீசன் வந்து ரைட் டு லைஃப். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த சிசுக்கு உயிர் வந்துருச்சு, ஹார்ட் பீட் வந்துருச்சு, ஷி ஹேஸ் த ரைட் டு லைஃப், இந்த உலகத்துல வாழ்றதுக்கான உரிமை வந்துருது. இப்போ அதுக்கு உண்டான சிசு வந்து கொலை பண்ணக்கூடாது. அண்ட் லிபர்ட்டி, சுதந்திரம், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, ஸோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம், டார்ச்சர், ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன், உங்க கருத்து சுதந்திரம், எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஒர்க், வேலை செய்யறதுக்கான உரிமை, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் மெனி மோர். இதெல்லாம் சில இன்ஹரண்ட் ஹியூமன் ரைட்ஸ், மனிதனால் பிறக்கப்பட்டதன் காரணமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட சில உரிமைகள். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இப்போ வந்து நேஷனல் அந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பத்தி பார்த்தோம். அடுத்ததான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்படல, ஒரு சட்டம் மூலியமா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆகட்டும், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இந்த இடத்துல ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தியும் பார்த்தலாம். ஒன்றும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. ஸோ இங்க வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்டா இருந்தா அங்க அப்பாயிண்ட் பண்றது கவர்னர், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மனித உரிமை ஆணையம், அதே மாதிரி ஒரே இந்தியா முழுவதும் ஒரு மனித உரிமை ஆணையம். இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லிட்டா என்ன சட்டம்னு தெரிஞ்சிருக்கணும். 1993ல பிறப்பிக்கப்பட்ட ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993ல நம்ம இந்திய பாராளுமன்றத்தால பாஸ் பண்ணப்பட்ட அந்த சட்டத்தின் வாயிலாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ரெண்டுமே இந்த சட்டம் தான். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் தான் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சேர்மேனும் 4 மெம்பர்ஸும் இருக்காங்க, மொத்தமா 5 பேர் இருக்காங்க. சேர்மேனா யார் இருக்கும் அப்படின்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், அல்லது ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகவும் இருக்கலாம். வெறும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மட்டும் இல்ல, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதியா ரிட்டையர் ஆனவர், அவரும் இதுல வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவும் இருக்கலாம். அப்ப ரிட்டையர் ஆகி இங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா, ரிட்டையர் ஆகி அங்க ரிட்டையர் ஆகிறதுக்கே எவ்வளவு காலம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 65 வயசு. அப்ப இங்க வயசு எவ்வளவு வச்சிருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வயசு 70 இயர்ஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா, 70 இயர்ஸ். டென்யூர் பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வச்சிருக்காங்க.
3 years 75 சரிங்களா, மேக்ஸ் 70 சாரி 70 மேக்ஸிமம் எல்லாமே 67 65ஓட முடிஞ்சிடும், 65ஓட மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மட்டும் 70 வயசு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ பணிபுரியும் அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கலாம், அல்லது சர்விங் ஆர் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். இதுல பாருங்க, ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் இல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், தலைமை நீதிபதி மட்டும்தான் இருக்கும். அது போக 2 பேர் ஹேவிங் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ மனித உரிமைகள் தொடர்பான நடைமுறை அனுபவம் கொண்ட 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியில் இருக்கலாம். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இவ்வளோ தான் இருப்பாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 4 எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, இவங்களாம் டிஃபால்ட்டாக இருந்துருவாங்க. சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி பார்த்தோம் இல்லையா, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர்டிகல் 338 அமைக்கப்பட்ட நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியோட தலைவர் இதுல மெம்பரா இருப்பார். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி பழங்குடியினருக்கான ஆணையம் அதோட தலைவர் இதுல மெம்பரா இருப்பார். அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் பெண்களுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம், இது பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டியூஷனல் கிடையாது. இது ரெண்டும் கான்ஸ்டியூஷனல் பாடி, இது ஸ்டாச்சுட்டரி பாடி, வெறும் சட்டம் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மைனாரிட்டிஸ், அதுவும் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இப்போ இது ரெண்டுலயும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 பேர்த்துல இருக்கக்கூடிய தலைவர்களும் இதுல டிஃபால்ட்டா எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல நியமிக்கப்படுவாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஒரு கமிட்டி. இது ரொம்ப முக்கியம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தலைவர்களை அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர் யார்? முதல்ல யார் இருக்காரு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவர் தான் அந்த கமிட்டியோட ஹெட், பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். அது போக மீதி 5 பேர்த்துல ஒருத்தர் லோக்சபாவோட சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவோட துணைத் தலைவர், டெபுட்டி சேர்மன். சரிங்களா, சேர்மன் வர கிடையாது, டெபுட்டி சேர்மன், ஒரு பார்லிமெண்டேரியன் எம்பி. அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் எதிர்கட்சி தலைவர்கள். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் யாருன்னு சொன்னேன், செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, யாரு 1/10 ஓட்டு வாங்கி செகண்ட் லார்ஜஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் எதிர்கட்சி இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியே எதிர்கட்சி தான். இப்ப செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்க தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன். இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன்ல இருக்கக்கூடியவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். கேபினட் ஸ்டேட்டஸ் இல்லையா. இப்ப லீடர் ஆஃப் அப்போசிஷன் 2 அவையிலும், மேலவை கீழவையில் இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன் அது அவங்களும் இதுல இருப்பாங்க. அது போக சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர், மத்திய உள்துறை அமைச்சரும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மெம்பரா இருப்பாரு. 5 பேர் தானே இருக்கு, 6 பேருன்னு சொன்னீங்களே, இதுல என்னது 2 பேர் வந்துட்டாங்க இல்லையா, அப்போ 6 பேர். இப்போ இந்த 6 பேரும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மெம்பரா இருக்காங்க. அப்ப இதான் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. டேர்ம்ஸ் வந்து 3 years, 5 years கிடையாது, 3 years, 3 years ஆர் 70 years. இது ரெண்டுல மேக்ஸிமம் எது இருக்கோ அது. சரிங்களா, 3 வருஷம் அல்லது 70 வருஷம் தான் வந்து அவங்களோட பதவி காலம். ஃபங்க்ஷன்ஸ், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? டு இன்கொயர் இன்டு எனி வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இன்கொயர் பண்ணலாம். யாராச்சும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா என்கொயர் பண்ணலாம். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, நியூஸ்ல பாக்குறாங்க, தானா ஷியோமோட்டாவும் கேசஸ் எடுத்து பண்ணலாம், தானாக முன் வந்தும் கேஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பவர் டு விசிட் ஜெயில்ஸ், எல்லா ஜெயிலையும் விசிட் பண்றது, டிடென்ஷன். ஸோ தப்பு செய்யறதுக்கு முன்னாடி தடுப்பு காவல் இருக்கவங்க எல்லாம் வந்து கரெக்டா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறது, ஜெயில போயிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணலாம், ஐ மீன் விசிட் பண்ணலாம். ஸ்டடி த லிவிங் கண்டிஷன் ஆஃப் இன்மேட்ஸ் அண்ட் மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கவங்களோட வாழ்வாதாரங்களை பற்றி படிக்கலாம், அதை பற்றி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். இதெல்லாம் அவங்களோட வேலைகளாக இருக்கு. ஸோ இதான் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் அல்லாத, இப்போ இது வரைக்கும் அல்லாத இன்னும் நிறையா ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இருக்கு இல்லையா, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கு இல்லையா, அந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி இங்கே வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் சில முக்கியமான நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.